سلام 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 جعلنا السلام شعارا لنا وباسم السلام اتقينا هنا لتجعل السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أما بعد. புகழ் அனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றென்றும் நின்று நிலவ வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்வையிடும் நீங்கள் இதில் இவர்கள் என்ன பேசப் போகின்றார்கள், இவர்கள் இதில் எப்படியான தகவல்களை முன்வைக்கப் போகின்றார்கள் என்று நீங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த இடத்திலே எதை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் என்று நீங்கள் கேள்வி கண்ணோடு பார்க்கின்ற அந்த கேள்விக்கு பதிலாக நான் உங்களுக்கு சில தகவல்களை முன்வைக்க விரும்புகின்றேன். அதிலொன்று, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சில தகவல்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக இன்று உலகளாவிய ரீதியிலே முஸ்லீம் என்று சொன்ன அந்த பெயரை யாராவது மொழிந்துவிட்டால் அந்த பெயருக்கு பதிலாக எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய விடயங்கள் முஸ்லீம்களா, அப்படியென்றால் அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம்களா அவர்கள் பெண்களுக்கு உரிமைகளை கொடுக்காதவர்கள், முஸ்லீம்களா என்று சொல்லி பல விடயங்கள், தப்பான அபிப்பிராயங்கள் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்ற காட்சியை நாங்கள் காணுகின்றோம். அந்த அடிப்படையிலே உண்மையான இஸ்லாம் என்றால் எது, இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகள் எது என்பதை இலகுவான ஒரு பாணியிலே உங்களுக்கு முன்னால் முன்வைக்கலாம் என்றுதான் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். உண்மையிலே இன்று இஸ்லாம் என்று சொன்னால் மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றால், அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்ற அவர்கள் யாருடன் அதிகமாக தொடர்புகளை வைத்து பழக்க வழக்கங்களை மேற்கொள்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பண்பாடுகளை வைத்து இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி புரிந்து வைத்திருக்கின்றார்கள். உதாரணமாக, அதாவது சில ஆடைகளை, குறிப்பிட்ட சில ஆடைகளை அணியக்கூடியவர்கள், ஆமினா, அப்துல்லா, முஹம்மத், ஃபாத்திமான் போன்ற அரபி பேர்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், சில அரபு நாடுகளின் கலாச்சாரங்களை தன்னகத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரு சாரார் நினைக்க, இன்னொரு சாரார் தன்னுடன் தொடர்பு வைத்த முஸ்லீம், அந்த முஸ்லீம் தன்னுடன் நடந்து கொண்ட தப்பான முறையை வைத்து இதுதானா இஸ்லாம் என்று ஏளன கண்ணோடு சிலர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இப்படியான ஒரு முயற்சியை நாங்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், அப்படி குறுகிய நோக்கத்தில் பார்க்கக்கூடியவை அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம். மாறாக இந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே என்னுடைய ஒரு கடமை இருக்கின்றது, தமிழ் பேசக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இதுதான் இஸ்லாம் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு. அந்த அடிப்படையிலே தான் இப்படியான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போன்று இப்படியான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு இதிலே காட்ட இருக்கின்ற சில காட்சிகளை வைத்து யாரும் நினைக்கக்கூடாது மற்ற மதங்களை நாங்கள் ஏளனம் செய்கின்றோம், கேலி செய்கின்றோம் என்று. அப்படியான ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்திலும் கிடையாது. இப்படியான ஒரு முயற்சியின் மூலமும் கூட நாங்கள் அப்படியான முறையிலே தப்பான காரியங்களை செய்வதற்கு எந்தவித திட்டமும் கிடையாது. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தையும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான், இந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலே பொறுமையாக இருந்து அதிலே பல தகவல்களை பெற்றவர்களாக இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு வருகின்ற நேரத்திலே
பல தெளிவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக கலைந்து செல்ல வேண்டும் என்பதும் தான் என்னுடைய இறுதியான வேண்டுகோள். எனவே இது அனைத்தையும் தெளிவு பெற்று சிறந்தொரு மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்பை நாங்கள் ஏகவல்ல நாயன் இறைவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்தவர்களாக எங்களுடைய இரண்டாவது தலைப்புக்கு நாங்கள் செல்லுகின்றோம்.